வணக்கம், வெல்கம் பேக் டு டிஎஸ் ஃபேஷன் டிசைனிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு குட்டியாக பேபி ஃப்ராக் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்காக 2.5 இன்ச்சில் ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அதை வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு 56 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக ஃப்ளீட் வைக்கிறீங்கன்னா இன்னுமே பெருசாக எடுத்துக்கோங்க. கிளாத்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வைக்க போகிறோம். இது வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்ப்ரில் வச்சுட்டு ஜஸ்ட் நம்ம கைக்கு பதிலாக இந்த ஸ்ப்ரில்லை அட்டாச் பண்ணோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். இது வந்து இந்த மாதிரி பேபி ஃப்ராகு, அதுக்கப்புறம் சின்ன பசங்களுக்கெலாம் பாவாடை சட்டைலாம் தைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு கூட நீங்கள் வந்து இந்த மாதிரி கை ட்ரை பண்ணலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். நான் அந்த ஆல்ரெடி ஒரு பாவாடை சட்டையில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். அதோட பிக்சர் வந்து இங்கே சைடில் போடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. இந்த ஒரு ப்ளீட் வந்து நீடிலுக்குள்ளே போனதுக்கப்புறமா அடுத்த ப்ளீட் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இல்லாட்டினா 1 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிவிட்டு ப்ளீட் வச்சுக்கோங்க. ஒரு மார்க்கரில் 1 இன்ச் மார்க் பண்ணி அப்படியும் ப்ளீட் வச்சுக்கலாம். இப்போ வந்து கை ரெடியாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம மெயின் பீஸ் வந்து ரெடி பண்ணலாம். இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து இன்னும் கூட நீங்கள் ஷார்ட்டாக வேணும்னா ப்ளீட்ஸை வந்து கொஞ்சம் நெருக்கமாக வச்சிங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ வந்து கிராஸ் பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணிவிட்டு அதை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக அந்த வேஸ்ட்டாக இருக்க கிளாத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த முக்கோணமாக இருக்க கிளாத்தை கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இது வந்து ஃப்ரண்ட்டு, இது வந்து பேக் பீஸு. இதில் வந்து 2 ரைட் சைடும் உள்ளே போகணும், ராங் சைடு வெளியில் வரணும். அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஷோல்டர்ஸை வந்து ஜாயின் பண்ணிடலாம். அதுக்காக ஒரு 1/2 இன்ச்சுக்கு வந்து ஷோல்டரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துலையும் இன்னொரு கையிலையும் இதே மாதிரி ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்ச கிராஸ் பீஸை யூஸ் பண்ணி நெக் க்ளோஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. இதில் கட்டிங்குமே ரொம்ப ஈஸி தான். ஆல்ரெடி நான் வந்து பேப்பரில் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கிளாத்தில் கட் பண்ணுறது போட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். எப்பயுமே இந்த மாதிரி ஷோல்டர் அட்டாச் பண்ணும்போது நான் ஒரு 2 வாட்டி ஸ்டிச் போட்டுட்டிங்கன்னா அந்த அளவுக்கு சீக்கிரமாக இது பிரியாது. நம்ம அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணும்போதும் எண்ட் பண்ணும்போதும் நல்லா கொஞ்சம் ரஃப் அடிச்சுக்கோங்க. அந்த பேக் ஸ்டிச் யூஸ் பண்ணி நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கிராஸ் பீஸை வந்து இப்படி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டட் சைடு வந்து உள் பக்கமாக வரணும், வெளிப்பக்கம் வந்து ஃபோல்டு இல்லாமல் இருக்கு இல்லையா அந்த சைடு வரணும். அந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு வந்து நெக்கை சுற்றி அடித்து எடுத்துருங்க. நீங்கள் இப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி இந்த நெக் க்ளோஸ் பண்ணுற கிளாத் ரெடி பண்ணிவிட்டு கூட அதுக்கப்புறமா இதில் வந்து அட்டாச் பண்ணலாம். இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட். இன்னொன்று வந்து அந்த நம்ம பைப்பிங்க்கெலாம் ரெடி பண்ணுற மாதிரி கூட நீங்கள் வந்து நெக் க்ளோஸ் பண்ணலாம். அதை விட உங்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக இருக்க மாதிரி இருக்கும். ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா அங்கங்கே குட்டியாக இந்த மாதிரி நாச்சஸ் போட்டுக்கோங்க. இது எதுக்காக போடுறோன்னா, இப்போ ஒரு கிளாத்தை வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணுறோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக டேர்ன் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக நாச்சஸ் போட்டுக்கிறோம். இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கோம். இந்த வெளியில் இருக்க கிளாத்தை உள் பக்கமாக, அதாவது நல்ல பக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணோம். இப்போ ராங் சைடில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிடுறோம். ஃபோல்ட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி ராங் சைட் போயிடணும். ரைட் சைடில் கொஞ்சம் கூட கிளாத் தெரியக்கூடாது. அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக உள்ளே போகிற மாதிரி வச்சுட்டு அந்த ஓரத்தில் வந்து தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து இப்போ ஓரத்தில் ஸ்டிச் பண்ணுறோம், அதாவது அந்த 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணுறோம். இது முடிஞ்சதுக்கப்புறமா எட்ஜில் வந்து ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். இப்போ இந்த எட்ஜில் இன்னொரு தையல் போட்டுக்கோங்க. இதில் ஃபினிஷிங் வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், நீட் ஃபினிஷிங்காகவும் இருக்கும்.
இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் ப்ளவுஸ்லாம் கூட ப்ளவுஸு சுடிதார் டாப்லாம் கூட நெக் க்ளோஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணுறோம். நம்ம குட்டி குட்டியாக ப்ரில் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை வந்து அட்டாச் பண்ணிக்கிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு வந்து அந்த ப்ரில் ரெடி பண்ணிவிட்டு இந்த ஹார்மோனில் வச்சு பாருங்கள் லென்த்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லிட்டு. சப்போஸ் உங்களுக்கு வந்து ப்ரில் குட்டியாக இருக்குது, ஹார்மோல் வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்க ஃபஸ்ட்டு ப்ரில்லை வந்து பிரித்து விட்டுருங்க. அந்த மாதிரி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ கை ஸ்டிச் பண்ணிவிட்டு ரைட் சைடில் திருப்பி ஒரு படிமான தையல் போட்டுக்கிறோம். அப்போ தான் வந்து அந்த ஸ்ப்ரில் அந்த பக்கம் ஸ்டிச் பண்ணது நம்மளோட ரைட் சைடுக்காக டேர்ன் ஆகும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ சைட் ஜாயின் பண்ணுறோம். அதுக்கப்புறமா பாட்டம் வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டா சூப்பரான ஃப்ராக் ரெடி ஆகிடும். இதே மாதிரி நம்மளோட சேனலில் நிறைய வெரைட்டி ஆஃப் ஃப்ராக்ஸ் போட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கட்டிங் மெத்தட்ஸும் போட்டிருக்கேன். பவுச்சஸ்லாமும் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். எல்லாமே ரொம்ப ஈஸியாக இருக்கும், சீக்கிரமாக பண்ண முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே பாட்டம் வந்து இந்த மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, கம்ப்ளீட்டாக நம்மளோட பேபி ஃப்ராக் முடிஞ்சிடுச்சு. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.